இன்னைக்கு வீட்ல எப்படி கொரியன் சீஸ் பன் ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நல்ல யம்மியா, டேஸ்டியா, சீஸியா எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு மினி பன்ஸ்ல பண்ணியிருக்கேன். நீங்க இதே ரெசிபிய பெரிய பன்லயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல 2 கியூப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க சீஸ் ஆட் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இது இருக்கட்டும். இன்னொரு மிக்சிங் பவுல்ல 50 கிராம் அளவுக்கு பட்டர், பொடியா கட் பண்ண பூண்டு, அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் இது 2யும் சேர்த்து மைக்ரோவேவ்ல 30 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. பட்டர் மட்டும் மெல்ட் ஆனா போதும். பூண்டு கருகிடக்கூடாது. இப்போ மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுல நம்ம சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் சால்டட் பட்டர் எடுத்திருக்கனால சால்ட் சேர்க்கல. அன்சால்டட் பட்டர் எடுத்தீங்கன்னா சால்ட் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ மெல்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஒரு பைப்பிங் பேக்ல இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஏர் டைட் போகாத அளவுக்கு டைட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு மினி பன்ஸ் எடுத்திருக்கேன். அதுல இந்த பக்கம் ஒரு கீரல், அந்த பக்கம் ஒரு கீரல் போட்டு 4 பார்ட்டிஷனா பிரிச்சுக்கிறேன். இப்போ இது எல்லா பன்ஸ்லயும் நம்ம சீஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி தான் சீஸ் சர்க்கரை அதிகமா ஆட் பண்ணா இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பைப்பிங் பேக்ல பெருசா கட் பண்ணிட்டேன். இதை நீங்க சின்னதா கட் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்ப மெல்ட் பண்ணி வச்சிருக்க பட்டர் இருக்கு இல்லையா, அதுல நல்லா கோட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து எந்த ட்ரேல பேக் பண்ண போறீங்களோ அந்த ட்ரேல எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த ட்ரேல தான் இன்னைக்கு இந்த தட்டுல தான் பேக் பண்ண போறேன். அதனால அதுல 1 by 1 இந்த மாதிரி கோட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப அவன் 5 மினிட்ஸ் 180 டிகிரில நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருந்தேன். அதுல 7 to 8 மினிட்ஸ் நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸ்லேயே பேக் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பர்வான கிரிங்கிள் டாப்போட நல்லா சுட சூப்பரா இருக்கும். நல்லா சூடா சாப்பிடும் போது தான் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்ப இதோட கன்சிஸ்டன்சி எப்படி சீஸியா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சூப்பர் எம்மையா இருக்கு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா